عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்க அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். கொரோனா குறைந்த பாடில்லை, குற்றங்களும் குறைந்த பாடில்லை, கொரோனாவுடைய மரணங்கள் நின்ற பாடில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதனைகளும் சங்கடங்கள். ஒரு காலம் இருந்தது என்று சொல்கிற அளவிற்கு கொரோனாவுக்கு முன்பு சாதாரணமாக நம்மிடத்தில் வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டால் நம்மள சிலர் அதுக்கு கலந்து சொல்லுவோம், எப்படியோ போகுதுங்க, கொஞ்சம் அழுத்து கொள்வோம். உற்சாகமாக பிற்பாடு யாரும் சொல்றது எப்படியோ போகுது. ஆனால் இன்றைக்கு அப்படி கூட சொல்ல முடியாத ஒரு நிலைகள். ஒரு உஸ்தாதி அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், வாழ்க்கைக்கு போகுது. நான் சொன்னேன், போகவே இல்லைங்க, நிற்கிது. ஏன்னா லாக்டவுன் உலகமே சந்தித்து போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் பொருளாதாரம் ஏற்ற நிலையிலிருந்து பல்வேறு வகையான சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள். இந்த நேரத்தில் நாம் உணர்வு பெறுகிற, வாழ்க்கையிலே முன்னேறுகிற, துனியா ஆசிரத்தினுடைய நன்மைகளை சம்பாத்தியம் செய்கிற ஒரு நன்முயற்சியில் நாம் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பொதுவாக மனிதனுக்கு ஆரம்பம் இருக்கிறது. அல்லாஹு அஸலி அபதி என்று சொல்லுவார். அல்லாஹுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு முடிவு இல்லை. மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல, வாழ்க்கை பயணத்திற்கு அது ஒரு கமா, அடுத்த நிலைக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு கமா. அடுத்தடுத்த நிலைகளிலே மனிதன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல, நிலையானது அல்ல என்பதை போல இந்த உலகத்தினுடைய சுக துக்கங்களும் நிலையானதோ நிரந்தரமானதோ அல்ல என்பதை முதலில் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் என்றுமே ஆதரவிக்க வேண்டும். நிராசை அடைந்து விடக்கூடாது. நிராசை அடைவது என்பது அது காஃபிர்கள், இறை மறுப்பாளர்களுடைய வேலை என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறார். வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும், எந்த நெருக்கடியாக இருந்தாலும், எந்த காலகட்டமாக இருந்தாலும் நாம் தைரியத்தை எடுத்து விடக்கூடாது. நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு முயற்சிக்கிறோம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது, அவர்கள் பிறந்த அந்த காலம், பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டப்படுகிற ஒரு காலம், கொலை செய்யப்படுகிற ஒரு காலம், பிறவுடைய உத்தரவு அப்படி. இந்த காலகட்டத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள்.
எப்பொழுது போலீஸ் வரும் என்று தெரியாது. அவர்கள் வந்துவிட்டால் குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள் அல்லது வெட்டி விடுவார்கள். ஒரு பதட்டமான ஒரு நிலை. தாயின் மனநிலை கொஞ்சம் வெட்டிப்பார்கள். எப்படி இருக்கும்? பெற்ற குழந்தை, பச்சை குழந்தை, ஈரமண் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த குழந்தைய தாய்க்கு முன்னாடியே அவன் வெட்டுகிற அந்த கோலத்தை, அதை பிடுங்கி கொண்டு போகிற அந்த பரிதாபத்தை அந்த தாய் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியை பதிவு செய்கிறார். பிராசித்தி அழகி வாழ்க்கையில் எம்மி என்று சொல்கிறார். உங்களுக்கு குழந்தை மீது பயம் இருந்தால் கடலத்தை போடுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாதாரணமாக பயம் இருந்தால் எடுத்து வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு பயம் இருக்கு, ஒரு பொருள் மீது பயம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? அதை எடுத்து பத்திரப்படுத்துவோம், பாதுகாப்போம், பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வோம், மறைத்து வைப்போம் இல்லையா? எதிரிகள் வர முடியாத, அணுக முடியாத ஒரு இடத்திற்கு அந்த பொருளை எடுத்து கொண்டு செல்வோம். இப்படித்தான் நம்முடைய பயத்தை நாம் வெளிப்படுத்துவோம். பயத்திற்கான பரிகாரத்தை இப்படித்தான் நாம் தேடுவோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் இங்கே வித்தியாசமாக சொல்கிறான். பயமா இருக்குதா? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் என்று பயமா இருக்குதா? கடவுளை கொண்டு வந்தோம். நாமளா இந்த கூட யோசிப்போம். ஆனால் தாய் ஒரு பெண், அந்த நபியுடைய தாய், அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவன் மீது வைத்திருந்த அது அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் கடலத்தை போடலாம். என்ன நடக்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று அல்லாஹ் நமக்கு தெரியும். வீட்டில் இருந்தாலாவது போலீஸுக்கு தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தை அவங்க கண் முன்னாடி இருக்கு. அது முடிஞ்ச வரைக்கும் மறைத்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூச்சு கன்ஃபார்ம் இல்லை, வேற எங்கேயாவது ஒழிச்சு வைக்கலாம், மறைச்சு வைக்கலாம், எப்படியோ கொஞ்சம் காலத்துக்கு தள்ள முடியும். யதார்த்தமாக போலீஸ் வந்தால் உண்டு. இல்லைன்னா ஆபத்துங்கிறது கன்ஃபார்ம், உறுதியானதல்ல, நிச்சயமானதல்ல. ஆனால் கடலை தூக்கி போட்டால் ஸ்பாட்லேயே மரணம் தான், அது கன்ஃபார்ம். ஆனால் அல்லாஹ் சொன்னால் கடலை தூக்கி போடணும்னா ஏன் அப்படி சொன்னா? மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்பது இப்போதைய நிலவரத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இப்போதைய நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இப்போதைய சங்கடத்தை விட்டோம் நாம் அதற்கான தீர்வை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய திட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் என்பது கொஞ்சம் தூரமானது. அல்லாஹ் ஏன் கடலை போட சொன்னான்னா, மூசா நபி அவர்களை மட்டும் காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய நோக்கம், அல்லாஹ்வுடைய திட்டம் அல்ல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த இஸ்ரவேலர்கள் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பிறவுடைய கொடுமையில் இஸ்ரவேல் சமுதாயம் பிறவனுக்கு கொத்தடிமைகளாக வாழ்ந்து அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான். ரெண்டாவது கடலத்துக்கு போடுங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி திருப்பி கொண்டு வந்துடுவோம். கடலத்துக்கு போடுங்க, திருப்பி உங்களையே நான் தத்துவேங்கிறான். இது அல்லாஹ்வுடைய திட்டம். வளர்ப்பது என்பது மூசா நபியுடைய தாய் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ற பிறகு கடலத்துக்கு போட்டது, நீங்கள் திருப்பி அந்த குழந்தைய உங்கள்கிட்ட அந்த குழந்தை உங்கள்கிட்டே வரும், நீங்கள் தான் வளர்ப்பீங்க. மட்டுமல்ல, அந்த குழந்தையை நாம் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களில் திருத்தூதர்களில் ஒருவராகவும் நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு திட்டத்தை அங்கே சொல்கிறான் என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் அது. எனவே எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட நாம் துவண்டு விடக்கூடாது. அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கையை, அபாரமான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது. அதன் பிரகாரம் நடப்பதற்கு யோசிக்கக்கூடாது. பொதுவாக நீங்கள் பாருங்கள், நமக்கு யாரையாவது கண்டு பயமா இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு ஆளை கண்டு பயப்படுறோம் அப்படின்னா அவரை விட்டு ஓடுவோம். ஏன்னா அவர் நமக்கு பாதிப்பு உண்டாக்கிடுவார், கெடுதல் உண்டாக்கிடுவாருன்னு தானே பயப்படுறோம்.
அதனால அவர் கையில மாட்டாம சிக்காம இருக்கிறதுக்கு அவரை விட்டும் ஓடுவோம். ஆனா அல்லாவுடைய பயம் இருந்தா நாம என்ன செய்யணும்? அல்லா விட்டு ஓடக்கூடாது, அல்லாட்ட ஓடணும், அல்லாவின் பக்கம் ஓடணும். இப்படிதான் நம்ம செய்யறோம். ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு ஆபத்து வரும் பொழுது அல்லா விட்டுட்டு நம்ம ஓட இழந்தா அல்லாவின் பக்கம் ஓடுங்கள் என்றதான் சொல்றேன். குழந்தையை நீங்க அடிக்கும் பொழுது அடி தாங்க முடியாம அழுகிறது. ஆனாலும் கூட அந்த குழந்தை தாயை விட்டு போறதில்லை. திரும்ப திரும்ப தாயினுடைய மடியை பிடித்து இடுப்பை பிடித்து கட்டி கொண்டு அழுகிறது. அவள் அடித்துக் கொண்டிருக்கிறாள். அதற்கு தெரிந்ததெல்லாம் இந்த அடியை விட்டு நம்மளை காப்பாற்றும் தாய் தான், வேற யாரும் இல்லை. புகையிலுக்கு அடையாளத்துல அடைய நினைக்கிறாங்க. சொல்றாங்க பொறுமைன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிறு குழந்தையின் மூலம், ஒரு சிறுவனின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஒரு தாயை தன் குழந்தையை அடிக்கின்றாள். அவன் கதறுகிறான், பதறுகிறான். ஆனாலும் கூட அவன் ஓடவில்லை. தாயை பிடித்து கட்டி கொண்டு அழுகிறான். அவள் திரும்ப திரும்ப அடிக்கிறாள், அவனை விரட்டுகிறாள். ஆனால் அவன் திரும்ப திரும்ப தாய் பக்கமே ஓடி வருகிறான். ஒரு கடுமையான கோபத்துல அவனுடைய சேட்டையினுடைய உற்றமோ என்னவோ அவனை வெளியே தள்ளி கதவு கொண்டிருந்தாங்க. ஆயினும் கூட அந்த குழந்தையை கதவை தட்டி கொண்டு, கதவை முட்டி கொண்டு அம்மாவை அழைத்து அம்மா அம்மா இதுதான் அழைத்துக் கொண்டு அங்கேயே நிற்கிறது. ஒரு கட்டம் வரைக்கும் அது அழுது கொண்டே சத்தமிட்டு கொண்டே அங்கே நின்ற அந்த குழந்தை அப்படியே உட்கார்ந்து அந்த வாசற்படியிலேயே படுத்து தூக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தாய் வெளியே வருகிறாள். வெளியே வருகிற பொழுது பெற்றவள் அல்லவா, தன் குழந்தையை அவள் தான் அடித்து விரட்டினாள், கதவை பூட்டினாள், அந்த குழந்தையை தள்ளி கதவை இழுத்து சாத்தினாள் என்றாலும் கூட தன்னுடைய பிள்ளை வாசற்படியிலே கிடந்து தூங்குவதை பார்த்து தாங்க முடியாமல் மோனே என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வாரி அடைத்துக் கொண்டு திரும்ப வீட்டுக் கொண்டு வந்து முறையாக படுக்க வைத்தார். இந்த குழந்தையினுடைய அறிவு எனக்கு இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய வாசலை விட்டு நான் எங்கும் நகர்ந்திருக்க மாட்டேனே, அந்த வாசலை விட்டு நான் எங்கும் போயிருக்க மாட்டேனே, சபரோடு அங்கே இருந்திருப்பேனே. விரட்டியவன் திரும்ப வந்து என்னை தூக்கியிருப்பான். திரும்ப கதவை திறந்து பார்த்து இன்னும் போகலையா, இல்லைன்னா இருக்கிறியா என்று என்னுடைய சபரை பார்த்து என்னை தூக்கிக் கொண்டு வாரி அடைத்துக் கொண்டு என்னை இணைத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டு எனக்கு தர வேண்டிய தந்திருப்பானே. அந்த பொறுமையின் பாடத்தை நான் அங்குதான் கண்டேன் என்று சொல்றாரு. நாம உலகத்தில் யாரையாவது பயந்தா அவங்கள விட்டு ஓடுறோம். ஆனா அல்லாவுக்குன்னு பயந்து அல்லா வெளியிட்டு ஓடலை, அந்த பக்கம் தான் திரும்பும், அல்லாஹ் பக்கம் தான் ஓடும். இன்னொன்றை பாருங்க, அடியார்களிடத்திலே நான் தஞ்சம் புகுந்து மனிதர்களிடத்தில் உதவி கேட்கிற ஒரு கட்டம் வருகிற பொழுது மனிதன் எப்படி போய் நின்று உதவி கேட்கிறான்? தலையை குடிந்த வண்ணம் என காப்பாற்றுங்கன்னு சொல்ல இல்லையா? எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிற பொழுது தலை குடிந்து விடுகிறது. அவன் தலை தாழ்த்தி நின்று பணிந்து நின்று குனிந்து நின்று அவன் பிச்சை கேட்கிற, தயவு கேட்கிற ஒரு இடிநிலையை பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கிற பொழுது ரப்பே அவன் தலை நிமிர்ந்திருக்கிறது, அவன் தலை உயர்ந்திருக்கிறது. நீ அல்லாஹ்வோடு தொடர்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டால், நீ அல்லாஹ்விடத்திலேயே எல்லாம் கேட்டுக் கொள்கிற நிலையில் இருந்தால் நீ உன்னுடைய தலை நிமிர்ந்திருக்கும். மனிதனிடத்திலே கேட்டு பெற வேண்டிய அந்த இடிநிலைக்கு தள்ளப்பட்டால் நீ தாழ்ந்து விடுவாய். வாழ்க்கையில நாம் நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை நடைபெறுகிற ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர் வருகிறார், நோயாளிகளை பரிசோதிக்கிறார். ஒரு நோயாளி எடுத்து ஒரு கேள்வி கேட்டார், இன்னைக்கு என்ன கிழமை, அவனுடைய நிலைமை ஏதாவது சீராயிடுச்சா, இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சான்னு பார்க்கறதுக்கான கேட்கிறார். இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உண்மையிலே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான்.
பரவாயில்ல, இன்னைக்கு என்ன கிழமைங்கிறது தெரிஞ்சுட்டான், தெரியும் அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னே அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சகஜ நிலைக்கு அவன் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறான். சரி, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமாம் வெள்ளிக்கிழமை. இப்போ நாளைக்கு என்ன கிழமைன்னு கேட்டார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான். அவருக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆஹா, வளர்ச்சி என்று நினைத்தோம், தெளிவு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனால் இன்னும் குழம்பி நேரம் இருக்கான் பொழுது திருப்பி அவனுக்கு ஞாபகப்படுத்தாரு. எப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆகும். சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அப்ப சனிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா பாருங்க பதில், யோசிக்க வச்ச பதில். அவன் சொன்னா சனிக்கிழமை எப்போ வரும்? இன்று நேற்றை விட்டு மாறுபடுகிற பொழுது சனிக்கிழமை வரணும். கொஞ்சம் குழம்பிட்டாரு. வைத்தியக்காரனுக்கு தீர்மானிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் அவன் சொல்றான், சனிக்கிழமை, நாளை சனிக்கிழமை எப்பொழுது வரும் என்றால் இன்று நேற்றை விட்டு மாறுபட வேண்டும். நேற்றை விட்டு இன்று மாறுபட்டால் தான் இன்று போய் நாளை வரும். நேற்று போனால் இன்று வரும், இன்று போனால் நாளை வரும். ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. இப்போ நாம் முன்னேறுகிறோம் என்றால் ஒரு அடி எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் பொழுது இருந்த இடம் என்பது நேற்று இல்லையா? இருந்த இடம் என்பது இன்று. அதை விட்டு தாண்டி போகும் பொழுது அடுத்த ஸ்டெப். அப்பதான் அதான் வளர்ச்சி, அதுதான் முன்னேற்றம். அவன் சொல்கிறான், சனிக்கிழமை எப்பொழுது வரும்? எப்பொழுது வரும்? திருப்பி அவங்க எப்பொழுது வரும்? நேற்றைய நீதி தர்மம் இன்றைய நீதி தர்மத்தை விட, நேற்றைய நீதியை விட, நேற்றைய தர்மத்தை விட இன்றைய நீதி தர்மம் அதிகமாக இருக்க வேண்டும். நேற்றைய அநீதி அக்கிரமம் இன்றைய அக்கிரமத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். அப்போதான் நேற்று இன்றைய விட்டு மாறுபடும். இப்போ நேற்று போய் இன்று வரும். அதே மாதிரி நாளை எப்பொழுது வரும்? இன்றைய நீதியை விட நாளைய நீதி அது இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைய அநீதியை விட நாளைய அநீதி இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதான் நாளைய எப்பொழுது வரும். எனவே நேற்றை விட இன்றும் அதே நீதி, அதாவது நீதி ஒன்று கூடலை. இன்னும் சொல்ல போனால் அநீதிதான் கூடி இருக்கு. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அநீதி கூடி போயிடுச்சு அப்படின்னா அப்போ நேற்று இன்றைய விட்டு மாறுபடவே இல்லை. நேற்று இன்றைய விட்டு மாறுபடலே என்பது நாளைக்கு வரணும். சனிக்கிழமை எப்படி வரும்? வைத்தியக்காரர்கள் நினைக்கிறான் சில சமயங்கள் சில பேரை. ஆனால் அவங்க பேசுறது தத்துவமாக இருக்கு. புத்தன் வாழ்ந்த காலத்தில் புத்தனை பித்தன் என்றுதான் பலரும் பார்த்தார். ஆனால் பல பேர் பித்தனாக இருந்தார்கள், தெரிந்தார்கள். ஆனால் அவர்கள் போத உள்ளவர்களாக இருந்தார்கள். வரலாற்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகள். புகழூர் தானா என்ற மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தார். அவர் பேர் புகழூர் தானா. புகழூர் தானான அறிவாளின்னு அர்த்தம். நான் மக்களிடத்தில் அவருக்கு பேர் புகழூர் மஜ்னூன், வைத்தியக்கார் புகழூர். ஏன்னா மக்களுடைய பார்வையில அவர் வைத்தியக்காரர் தான் தெரிந்தார், தோற்றமடைந்தார். ஹார்மஸ் பாஷாவுடைய ஆட்சி காலம். அங்க பவனி வர்றாங்க குதிரையில. புகழூர் தானா கபூர்ஸ்தான் உட்காந்துருக்காரு. யா புகழூர் மஜ்னூன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஹார்மஸ் பாஷா வைத்தியக்கார புகழூரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? கேட்ட உடனே துள்ளி குதிச்சு எழுதாரு. துள்ளி குதிச்சு எழுந்து கபரஸ்தான்ல இருந்து ஒரு மரத்தின் மேல ஏறி யா ஹாரூன் மஜ்னூன், வைத்தியக்கார ஹாரூன். பாதுஷாவை பார்த்து நீ வைத்தியக்காரன். பாதுஷா கோவப்படல, நீ வைத்தியக்காரன், நான் வைத்தியக்காரன், நீதான் வைத்தியக்காரன். அவர் சதாம் கொஞ்சம் கூட யோசிக்காம தேங்காம, ஐயா நீ கபரஸ்தான் உட்காந்துருக்கிற வைத்தியக்காரன்மா, நான் அரச மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன போய் எப்படி நீ வைத்தியக்காரன் சொல்லலாம்? என்ன வைத்தியக்காரத்தனை இல்லாமல் என்ன இருக்கு? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வசித்துக் கொண்டிருக்கிற அந்த மாளிகை நீங்கிவிடும், உன்னை விட்டு ஒரு போய்விடும். இந்த கபரஸ்தான் என்னை விட்டும் அது போகாது, உன்னை விட்டும் போகாது, நிரந்தரமான இயல்பு தானே. நிரந்தரமில்லாத அந்த அரச மாளிகையில அதை அழகுபடுத்துவதிலே, அதை புனர் நிர்மாணம் செய்வதிலே, அதை நிர்மாணிப்பதிலே உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் கழித்து விட்டாய். ஆனால் நிரந்தரமான இல்லமாக இருக்கிற, நிரந்தர வசிப்பிடமாக கபரை கட்டமைப்பதிலே
நீ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விட்டாய், பைத்தியக்காரன் யார் என்று கேட்டார். ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இங்கே தான் வரணும், இன்னைக்கே வந்துட்டேன், ரெடியாக வந்துட்டேன். அவர் அழுதார். அழுது விட்டு சொன்னார், எனக்கு உபதேசம் பண்ணு. உனக்கு என்ன உபதேசம் பண்ணு? உனக்கு என்ன வேணும் கேளு, ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டார். அரசனுங்கிற அந்த தோரணையில் இப்போ அவர் சொன்னார், பொருள் தானா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வைத்தியக்கார தோட்டத்துன்னு சொன்னாங்க. அப்படியா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். ஏன்னா மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அந்த காலத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி. என்ன கேட்டாலும் சொல்கிறேன், தரேன்னு சொன்னார். எனக்கு 3 விஷயம் வேணும், தருவீங்களான்னு. தரப்பா, என்னோட ஆயுஷை கொஞ்சம் நீட்டணும்னு. அது எனக்கு முடியாது, பார்த்தேன், அது முடியாதா? சரி, மலக்கு மோத்தை விட்டு என்னை காப்பாற்றணும். நீங்கள் அவர் வரும்பொழுது அவரை விட்டு என்னை காப்பாற்றணும். அதுவும் என்னால் முடியாதப்பா, என்னால் முடிஞ்சதை கிளப்பாங்க. சரி, நாளைக்கு மூத்தா போன பிறகு நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கி சொத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் என்னால் முடியாது. எதுவுமே முடியாதா? நீங்கள் வந்து அரசனே இல்லை, ஆண்டி, நீங்கள் எஜமானல்ல, அடிமை என்று சொல்லி விட்டு செஞ்சிருக்கார். எனவே சில சமயத்தில் நாம் பார்க்கிறோம் உலகத்தில் பேய நினைக்கிறோம், வைத்தியக்கார நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் போதமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் போதமுள்ளவர்களாக இருக்கிறோமா? போதம் நமக்கு வந்து விட்டதா என்பதை நீங்களும் நானும் யோசித்து தெரிய வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா? நேற்று போயிருக்கிறதா? இன்று மலர்ந்து நாளை மலருமா? எப்பொழுது மலரும்? நேற்றைய விட இன்று உங்களுடைய தர்மம் அதிகமாக வேண்டும். நேற்றைய விட இன்றைய அமல் இபாதத் அதிகமாக வேண்டும். நேற்று படித்ததை விட, ஞானம் பெற்றதை விட இன்று நீங்கள் படித்த விஷயம், தெரிந்து கொண்ட விஷயம், அறிந்து கொண்ட விஷயம் அதிகமாக இருக்க வேண்டும். நேற்று செய்த பாவத்தை விட இன்று செய்கிற பாவம் குறைவாக இருக்க வேண்டும். நேற்று செய்த அநியாயத்தை விட இன்று செய்கிற அநியாயம் குறைவாக இருக்க வேண்டும். நேற்று குர்ஆன் ஓதுனீங்களா? அதை விட இன்னைக்கு அதிகமாக குர்ஆன் ஓதுனீங்களா? நேற்று 8 ரக்காத் தொழுவீங்க, நஃபிலான வணக்கங்கள். இன்று அந்த நஃபிலான தொழுகையுடைய எண்ணிக்கை இன்று கூடியதா? கூடினால்தான் நேற்று இன்றை விட்டு மாறுபடும். நேற்று போய் இன்று மலரும், அப்பதான் நாளையே வரும். நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எல்லாம் முடங்கி இருக்கிற ஒரு நேரம். நிம்மதியுடன் தவிக்கிறோம். கையில காசு இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில கூட திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில். ஆனாலும் யோசிக்காமல் பழைய அதே நிலையிலேயே, மதிமறந்த நிலையிலேயே, போதமற்றவர்களாக வாழ்க்கை இந்த போதையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்பொழுதும் போதம் வரும். 1940 முதலாம் உலகப் போர் நடக்கிறது. ஹிட்லர் தலைமையில் இயங்கிய நாஜி படை வெற்றி பெறுகிறது. பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸை அவன் கைப்பற்றுகிறான். கைப்பற்றி நெப்போலியன் போனபார்ட்டுடைய கல்லறைக்கு செல்கிறான், வெற்றி பெருமிதத்தை கொண்டாடுவதற்காக. அங்கே அவனது நெப்போலியனுடைய கல்லறையிலே இருந்து வணங்கி மரியாதை செலுத்திவிட்டு, நெப்போலியன் போனபார்ட் அவர்களே, இன்று நான் உனது நாட்டை பிரித்து விட்டேன், உன் தலைநகரத்தை வீழ்த்தி விட்டேன், இப்பொழுது பிரான்ஸ் என் கையில் இருக்கிறது, நான் இந்த நாட்டிலே வெற்றி வீரனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொன்னான். உங்கள் நாட்டினுடைய மக்கள் பெண்களுடைய எடையை பிடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்தில், காலத்தில், பெண்களுடைய உடலை அளந்து அதை ரசித்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலத்தில், எங்கள் நாட்டவர்கள் துப்பாக்கியை பிடித்து அதை அளந்து, ஆயுதங்களை பிடித்து அதை அளந்து, அதை உருவாக்கி அதை செய்வதிலே கவனம் செலுத்தினார்கள். எனவே நாங்கள் வெற்றி பெற்றோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதலாம் உலகப் போரில் பிரான்ஸ் வீழ்ந்ததற்கு, நெப்போலியன் உடைய அந்த நாடு தோற்று போனதற்கு
ஹிட்லர் சொன்ன காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றும் கூட இந்த கொரோனாவுடைய காலத்தில் நம்முடைய அதாவது என்ன சொல்றது, மார்க்கெட்டுக்கு கொரோனான அல்லது நம்மளுடைய ஃபிலிம் பார்க்கறது அல்லது நம்முடைய அதாவது நேரங்களை போக்கக்கூடிய பொழுதை போக்கக்கூடிய பொழுதுபோக்கு என்ற பெயரில் நாம் ரசிக்கக்கூடிய காட்சிகள், நாம் நேரத்தை செலவிடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் குறைஞ்சிருக்குதா? வித்தியாசப்படுத்துகிறதா? வீழ்ச்சி எங்கே வருகிறது? எங்கிருந்து தொடங்குகிறது? போதம் வர வேண்டிய எந்த காலத்திலும் போதம் வரவில்லை என்றால், பயம் வர வேண்டிய எந்த காலத்திலும் பயம் வரவில்லை என்று சொன்னால் எப்பொழுது வரும்? கொரோனா நம்மளை சாதாரண சொல்ல வச்சு செய்துட்டான் அப்படின்னு, நல்ல வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா விடுற மாதிரி தெரியல. அப்படி ஒரு நேரம், அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு அவஸ்தை. நாம இன்னும் அல்லாஹ் பக்கம் நெருங்குதல் இன்னும் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு தான் வர முடியல எல்லா நேரத்திலையும், ஆனால் வரக்கூடிய நேரத்தில் வருகிறோம், அதுவாது குறைந்தபட்சம். ஆனாலும் கூட அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு, அல்லாஹ் பக்கம் வருவதற்கு, ஓடி வருவதற்கு பள்ளிவாசல் மட்டும் அவசியம் இல்லை. பள்ளிவாசல் தான் இந்த அவசியம் இல்லை. நாம் இருந்த இடத்தில், இருக்கிற இடத்தில், வசிப்பிடத்தில் நாம் அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய அந்த வேலைகளையும் காரியத்தையும் நாம் செய்யலாம். நம்முடைய இபாதத்துகளை கூட்டலாம், நாம் யோசிக்கலாம். துன்யா ஆசிரத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை, நாம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான பாதைகளை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் நாம் பார்த்தோம், மனிதர்கள் கியூ அடிப்பாங்க, வரிசையாக கியூ அடிப்பாங்க, ஏதாவது துன்யாவுடைய ஒரு ஆதாயத்தை பெறுவதற்காக. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா கடுமை அநியாயம் சொல்லலாம். என்ன நடக்குது? ஜனாசாக்கு கியூவில் வைக்கப்பட்டிருக்கு. நேற்று இறந்து போனவர் ஜனாசா நம்ம கையில் கிடைக்கல. ஏன்னா ஜனாசா கியூவில் இருக்குது. குவியல் குவியலாக ஜனாசா இருந்து கொண்டிருக்கிறது. அதை கியூவில் வச்சுருக்குறாங்க 1 by 1. நேற்று இறந்து போனவருக்கு இதுவரைக்கும் நமக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலை, அவங்களுக்கு டேட் கொடுக்கல. கல்யாணத்துக்கு தேடி பிடிக்கிற மாதிரி ஒரு காலத்தில் அகட்டம் தள்ளி போடுவாங்க தஃபன் பண்ணுறத. ஏன்னா ஜனாசரை கடந்து கொள்ள விருப்பம் உள்ள உறவினர்கள் வர வேண்டியது என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் வரவும் முடியாது, வந்தாலும் ஜனாசரை போக முடியாது. மட்டுமல்ல, அடக்கம் தள்ளி வைக்கப்படுது. ஏன்னா டேட் கிடைக்கல. கபிரிஸ்தான் நமக்கு டேட் கிடைக்கல. மௌத்தானாலும் கூட கபிரிஸ்தானுக்கு போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு அவசியம் அதில் நம்மளை காப்பாற்று. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மரணம் வராமல் அதான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு நல்ல முடிவையும் தர வேண்டும், நல்ல நேரத்திலே நமக்கு எல்லாம் மரணத்தை தர வேண்டும். நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தர வேண்டும். நாம் போதம் பெறுவோம், படிப்பினை பெறுவோம், நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை பற்றி யோசிப்போம், சிந்திப்போம். ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக் சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.